தமிழகத்துல தலித்துகளுக்கான ஏகபோக பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருமாவளவன். தலித்துகளுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு பல அமைப்புகளாக இருந்தாலும், ஆனால் தலித்துகள் அப்படின்னா அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கக்கூடியவன், இந்த கட்சி வேறுபாடின்றி நான் அது மாதிரி செயல்படக்கூடியவெல்லாம் வெளியில் சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக திருவிக்கா நகரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவங்கள நிறுத்தினாங்க. அவங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அவங்க ஆக்சுவலி பிஎஸ்பியில் இருந்தாங்க, ஆனாலும் கூட அவங்க இரட்டை இலை சின்னத்தில் இப்போ போட்டிடுறாங்க. பொற்கொடி தனது சின்ன குழந்தையை அழைச்சிட்டு போய் எங்கே பார்த்தாலும் ஓட்டு கேட்குறாங்க. அது அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது திமுக என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு தலித் ஃபேஸை வச்சு பிரச்சாரம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் திருவிக்கா நகரை ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுகம் இந்த பகுதியில் கமலஹாசனை வைத்தும் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அந்த திருவிக்கா நகர்லேயே திருமாவளவன் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பல தலித் அமைப்புகளை உங்களுக்கு ஆதரவாக ரஞ்சித் எல்லாம் கூட இப்போ பொற்கொடிக்கு ஆதரவாக இருக்கிற நேரத்தில் திருமாவளவன் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது விசிகாவினருக்கே பிடிக்கலை. நம்ம தலைவர் என்ன ஆச்சு அவருக்கு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரி எரிச்சல் அவங்களுக்கு வந்திருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி அந்த சமூகத்தினரான ஒரே குரலாக அவர் இருக்கிறார் என்று சொன்னீருங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். அதுதான் அவர் சொல்லிக் கொள்கிறார். இது நாள் வரை சொல்லிக் கொண்டு வந்தார், இனிமேல் சொல்ல முடியாது. அதுதான் சரியான அந்த திருத்தத்தை தான் சொல்ல வந்தார். அந்த பிம்பத்தை கட்டமைத்திருந்தார். அந்த பிம்பம் உடைந்து கொண்டே இருக்கிறது. பீஸ் பீஸ் ஆயிட்டு இருக்கு, உடஞ்சு. அந்த சினிமால ஒரு வசனம் வரும் இல்லையா, அது வேற வாய், இது வேற வாய். சரி, நான் வேற வாய்னு சொல்லுவேன். நம்ம மரியாதையா பேசுவோம். இதே திருமாவளவன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார், இதே பொற்கொடியை பார்த்து வரவேற்றார் இல்லையா? அதான் சொன்ன, அது வேற வாய், இது வேற வாய். இப்ப நம்ம இப்படி பார்க்கலாம்னா, ஒண்ணு அதே திருமாவளவனை வைத்து அதே மக்களுக்கு எதிராக இவரை பேச வைத்த திமுகவுடைய குரூரமான மனப்பான்மைன்னு ஒரு பக்கம் பார்க்கலாம், அது ஒரு பக்கம். ஆனா அதே திருமாவளவன் என்ன பண்ணிருக்காரு, பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து அவர் பேசினார் இல்லையா? அதாவது கேவி குப்பத்துல எனக்கு சீட் கொடுத்தாங்க விசிகா சார்பாக, அங்க என்ன எடுத்துக்கங்க, அது தனி தொகுதி தானே அப்படின்னு. அங்கு நிற்பதும் ஒரு பட்டியல் சமூகத்துடைய கட்சி சார்பாக ஒரு தலைவர், புதிய பாரதமா அந்த பாரதம் கட்சியில நிக்கிறாரு. அவருக்கு எதிராக ஏன் இன்னும் ஒரு பட்டியல் சமூகத்தினரும் போய் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப இது கணக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சீட்டு குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம நம்மளுடைய கொள்கையில நம்ம தெளிவாக இருந்திருக்கோம் அப்படின்லாம் பண்ணோடனே உடனே கூட்டத்துல விசில்லாம் பறந்தது. ஆனா இப்பொழுது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பொற்கொடியை வைத்து பேசுறாரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒண்ணு அவர் திமுகவிடம் அடிபணிந்து விட்டார். அடங்கு மறு அத்துமீறலாம் போயாச்சு. அடங்கி உழு, கால உழு, கால பிடி. அதான் இப்ப வசனமே மாறியாச்சு. காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, அப்ப ஏன் நிக்கல? அப்ப ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, காட்டுமன்னார் கோயில ஒரு தோத்துருவாரோ என்கிற அச்சம் காரணமா, அல்ல கூட்டணியில நிர்பந்த அழுத்தம் காரணமா? எந்த வகையில பார்த்தாலும் இவர் செல்வாக்கு சரிந்து விட்டது, சரிந்து கொண்டே வருகிறது. ஹி இஸ் நோ மோர் எ லீடர் ஆஃப் த சோ கால்டு கம்யூனிட்டி. அவருக்கே தெரிஞ்சிருக்கா, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆக திமுக என்ன சொல்லி இருக்கிறது, இதன் மூலம் ஒரு மெசேஜ், நான் சொல்றது நீ செய்யணும், வேலையாள் போ, அடியாக அடிமை செய்தாகணும். ஆமா, கொத்தடிமையை விட கீழான நிலைமைக்கு ஒரு போய்விட்டார் என்பது அந்த மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அதனால செல்வாக்கு இல்லை, இவர் செல்லா காசாகிவிட்டார். அதனால இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற பேரை கூட வேற ஏதாவது பேரு, அடிமை பூனைகள் மாக்கலாமா? பூனை கூட போயிடும், அடிச்சா திருப்பி தாக்கும், அடிச்சிடும். அதனால அடிமை பைந்தாங்குழிகள் கட்சின்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அறிவாலய அடிமை கட்சி, அறிவாலய அடிமை கட்சி அப்படியே பேர் மாத்திலாம் நினைக்கிறேன். அதனால இவருடைய செல்வாக்கு ஒண்ணு இவர் சமூகத்து மத்தியில, இவர் என்ன சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்கிறாரோ அந்த சமூகத்து மத்தியில இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இவர் இந்த மாதிரி பேசியிருக்க முடியாது, தெளிவா தெரியுது. இரண்டாவது, இவருடைய கட்சியிலே ஒரு செல்வாக்கு இல்லை, இவர் கட்சி சேர்ந்தவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவது, இவருடைய கூட்டணியிலே இவருக்கு செல்வாக்கு இல்லை, அவங்க சொன்னதே செய்யணும், இவருடைய வாய்ஸே கிடையாதுங்க. ஆகவே திருமாவளவன் ஒரு செல்லா காசு ஆகிவிட்டார் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது, முதல் விஷயம். அதனால இனிமேலும் அந்த சமூகத்தினர் இவர் பின்னால் போவது நீங்கள் ஒரு பெரிய உங்களுக்கு முட்டாள்தான் தான் சொல்லுவேன்.
இன்னொரு விஷயம் பாருங்க, இவர் எந்த சமூகத்தினை பிரதிநிதி சொல்கிறார்களோ தாவேக்கானோடனே அது ஒரு பாதி பேர் கலந்து அங்க போயிட்டாங்கல்ல. அப்ப சமூகத்துல ஒரு செல்வாக்கே இல்ல. தேர்தலுக்கு பிறகு இவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறது தெரியும். புரிஞ்சுங்களா? ஆகவே ஒரு பக்கம் வந்து ஒரு வில்லனாக தாவேக்கா ஒரு பக்கம் வில்லன் பிடிச்சு இழுக்கிறார் அவரை, இன்னொரு பக்கம் உண்மையான சர்வாதிகாரியாக ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து சும்மா சர்வாதிகாரி சொன்னார், உண்மையில இவர் தான் சர்வாதிகாரி. இவங்க 2 பேரும் போட்டு நசுக்கிற நசுக்குல ஒன்றுமே இல்லாமல் இந்த தேர்தலுக்கு பிறகு திருமாவளவன் போக போகிறார் என்பதைத்தான் இது முன்னோட்டமாக இந்த செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறது.